இது வரைக்கும் நம்ம தமிழ் டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காம ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கன் இருக்கும், அதுவும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MI 20,000 mAh பவர் பேங்க்கு அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் அங்கேயே வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஸோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் எம்ஐயில் ஆர்டர் பண்ணாலும் நீங்கள் அங்கேயே செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ செக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், சில ப்ராடக்ட்ஸ் வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதனால் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் அங்கே வந்து செக் பண்ணி வாங்குறது தான் பெட்டர்னு சொல்லலாம். ஸோ ஸ்க்ராட்ச் ஃபார் செக்யூரிட்டி கோடுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்குன்னு தெரியல. ஸோ இதில் போய் பார்க்கணும் போல இருக்குது. ஸோ எங்கள் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-way குவிக் சார்ஜர்னு கொடுத்துருக்காங்க, லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க, ஆன்டி ஸ்லிப் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PLM06ZM. ஸோ இன்புட் போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB. ஸோ அவுட்புட் போர்ட் பார்த்தீங்கன்னா USB-A. ஸோ இது இன்புட் வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.0, அவுட்புட் பார்த்தீங்கன்னா 2 × 5.1 வாட்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம். ஸோ யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா பவர் பேங்க். ஸோ 20,000 mAh. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா USB கேபிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் லாங்காக தான் இருக்குது. ஸோ 10,000 mAh பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ இவ்வளோ தான் இருக்கும், இதில் பாதி தான் இருக்கும் 10,000 mAh. ஸோ பவர் பேங்க் பார்த்தீங்கன்னா 400 grams சம்திங் வரும் வெயிட்டு. ஓகே, இது ஓப்பன் பண்ணோடனே 2 USB போட்டு கொடுத்துருக்காங்க, மைக்ரோ USB. ஸோ 2 USB போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஓகே, ஸோ உங்கள்கிட்ட MI அடாப்டர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ MI கம்பெனியில் வந்து நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 to 6 hours நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ 0 to 100 நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா 5 to 6 hours நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 2 point something இருக்கும்னு நினைக்கிறேன் சார்ஜ். ஸோ இங்கே பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் 2 பாயிண்ட் நீங்கள் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3 hours இல்லை 2.5 hours. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, பவர் பேங்க் வாங்குறது பெரிய விஷயம் இல்லை. ஸோ நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ நிறைய பேர் வந்து பவர் பேங்க் வாங்கிட்டு அதை யூஸ் பண்ண ஒன்று ஓரமாக வச்சுருவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் பவர் பேங்க் வாங்கினீங்க அப்படின்னா சார்ஜ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல யூஸ் ஆகும். ஓகே, இப்போ USB ஃபேன் இருக்குது, USB லைட் இருக்குது. ஸோ ரெண்டும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ USB லைட், ஓகே, USB லைட், USB ஃபேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா MI பவர் பேங்க் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 10,000 mAh. ஸோ 10,000 mAh யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,300 நான் வாங்கினேன். ஸோ இது வாங்கி பார்த்தீங்கன்னா 1.5 years மேலே ஆகுது. ஸோ இது இப்போ தான் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ இது 1.5 years மேலே ஆகுது நான் வாங்கி.
ஸோ இப்போ வரைக்குமே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பவர் பேங்க் வாங்கினீங்க அப்படின்னா எம்ஐ வாங்கிக்கோங்க பெஸ்ட்டாக. ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் பேங்க் அதாவது 10,000 mAh வந்து பார்த்திங்கன்னா 2 times இல்லை 3 times வந்து நான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் 0 to 100% உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 times மேலே வருது. ஸோ 2 times மேலே வருது எனக்கு. ஸோ இதுலேயும் ஒரு பவர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க லைட்டுக்கு, பவர் இண்டிகேஷன் லைட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 point. ஸோ சார்ஜ் ஃபுல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இதில் சிங்கிள் போர்ட்டு தான் இருக்குது. ஸோ சிங்கிள் போர்ட்டு தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் பவர் பேங்க் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் எம்ஐ கூட வாங்கிக்கலாம். ஸோ எம்ஐயில் எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் அதாவது பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி அங்கேயே பார்த்துருங்க. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நீங்கள் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் நண்பர்கள் ஷேர் பண்ண இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க நம்ம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஸோ நம்ம ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் ஒன்றும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.